பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாததால் திமுக 50 தொகுதிகளை இழக்க நேரிடும் என ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் உள்ளதால் திமுக அரசு மீது ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பில் உள்ளனர் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அத்திராயிருப்பு அருகே விடியா திமுக அரசின் வனத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் காட்டுப்பன்றி தாக்கியதில் பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூமாப்பட்டி கல்யாண ஓடை அருகே வயல்வெளிக்கு சென்ற பெண்ணை முட்புதரிலிருந்து வந்த காட்டுப்பன்றி கடுமையாக தாக்கியது. இதில் முதுகு, கைவிரல் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் விளைநிலங்களுக்குள் ஊடுருவும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே ஜீயபுரம் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே கேட்டை திறக்க வலியுறுத்தி ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை மைனாரிட்டி பாஜக அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஜீயபுரம் ரயில் நிலையத்தில் 3 ரயில்வே கேட்டுகள் உள்ள நிலையில் விவசாயிகள் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த கேட்டை ரயில்வே நிர்வாகம் கடந்த 1.5 மாதமாக பூட்டி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாகத்தை கண்டித்து திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதை சீரமைக்கப்படாததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். வேதநாயகபுரத்திலிருந்து மொட்டச்சை குடியிருப்பு வரை உள்ள இணைப்பு சாலை சேதமடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சீரமைக்காமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் வயலுக்கு அறுவடை இயந்திரங்களை கொண்டு செல்ல முடியாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையில் சேதமடைந்துள்ளன. இதனால் பெரும் இழப்பிற்குள்ளாகிய விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதையை சீரமைத்து தருமாறு விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும்